அனைவருக்கும் வணக்கம். மாரல் ஸ்டோரி 17. இந்த கதையோட தலைப்பு அதை மட்டும் கேட்காதே. இது என்ன, கதைனாலே கேட்கிறது தானே, அதை மட்டும் கேட்காதே அப்படின்னு ஒரு தலைப்பா. அதனால அந்த கதையை நான் படிச்சு பார்த்தேன். அந்த கதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இன்னைக்கு அந்த கதையை நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். நவீன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் சென்னை சிட்டில வாழக்கூடிய ஒரு பையன். அவனுக்கு அவங்க மாமா ஊரான சிறுகுடிக்கு அவன் போனதே இல்லை. இப்ப அவன் போயிட்டு எப்படி இருக்கு, அந்த ஊர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுதான் இந்த கதையில இருக்கும். நவீனோட அப்பா அம்மா சென்னையில பிசினஸ் பண்ணிட்டு ரொம்ப பிஸியா இருக்காங்க. அப்ப ஒரு தடவை சென்னைக்கு அவங்க மாமா, அத்தை, அவங்களோட மகளான ஈஸ்வரி அக்கா, இவங்க 3 பேரும் வந்திருக்காங்க. நவீனுக்கு விடுமுறை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை ஊருக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டு சிறுகுடிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அவங்களோட வீடு ரொம்ப சின்னதா தான் இருக்கு. ஆனா அதை சுத்தி வயல், தோட்டம் இதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. நல்ல பெரிய பெரிய தென்னை மரங்கள் உள்ள தென்னந்தோப்பு இருக்கு. அப்புறம் மாந்தோப்பு இருக்கு. வாசனை தரக்கூடிய பூச்செடிகள், ரோசா பூ, மல்லிப்பூ, இந்த மாதிரி செடிகள் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அன்றாட தேவையான காய்கறிகள், வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, இதெல்லாம் அவங்க கிட்ட அங்க இருக்கு. அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவனுக்கு சென்னையில அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இன்னொரு வீடு இருந்துதான் அவன் பார்த்திருக்கான். இந்த மாதிரி தோட்டங்கள் இருந்து அவன் பார்த்தது இல்லை. அதனால அவனுக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அவன் நூடுல்ஸ், பீஸா, பர்கர் இந்த மாதிரிதான் பலகாரம் சாப்பிட்டுருப்பான். அவங்க அத்தை குழுப்பணியாரம், வெள்ளைப்பணியாரம், கார சட்னி, கந்தரப்பம், மசால் சியம், அக்காரை வடசல், இந்த மாதிரி புது புது பலகாரங்கள்லாம் செஞ்சு தரதுனால அவன் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அவங்க வீட்டுல எல்லாரும், மாமா தோட்டத்துல வேலை செய்யும் போது ஈஸ்வரி அக்கா, அத்தை எல்லாரும் வேலை செய்வாங்க. இவனும் அவங்க கூட சேர்ந்து செடிகளுக்கு தண்ணி ஊத்துறான். இவனுக்கு அந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலயே இவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, குளத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தென்னம்பரத்துல ஒரு தூக்கணாங்குருவி கூடு கட்டியிருக்கும். அந்த கூடுதான் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். தூக்கணாங்குருவி சாதாரணமா எல்லா பறவைகளை போலவும் கூடு கட்டாது. அது எப்படி கூடு கட்டும் அப்படின்னா, மேல் தொங்கிக்கிட்டே கூடு கட்டும். மேல நல்லா கூர்மையாவும் கீழே பல்பு மாதிரியும் இருக்கும். நடுவுல ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியா தான் அது போயிட்டு வரும். அதுக்கான வாசல் மாதிரி அது. அந்த ஓட்டைக்குள்ள பார்த்தா என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்டுல தான் அது முட்டையெல்லாம் இட்டிருக்கும். அது வெளிச்சத்துக்கு என்ன பண்ணும்னா, 2 மின்மினி பூச்சியை எடுத்துட்டு வந்து இந்த பக்கம் ஒண்ணும் அந்த பக்கம் ஒண்ணும் ஒட்டி விட்டுருக்கும். இது அவங்க பார்க்கல ரொம்ப அழகா இருக்கு. இது அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, அது காஞ்சு போய் மரத்துல இருந்து கீழே விழுந்துடுச்சு. அதை ஈஸ்வரி அக்கா எடுத்து அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு அறையில கொண்டு போய் அவங்க வச்சுக்கிறாங்க. இப்படியே நாட்கள்லாம் நகர்ந்துகிட்டே இருக்கு. விடுமுறை முடியுது. விடுமுறை முடியல அவன் அவங்க மாமா கிட்ட, எனக்கும் கன்றுகள், செடிகள்லாம் தாங்க, நானும் என் வீட்டு மொட்டை மாடியில வச்சு வளர்க்குறேன் அப்படின்னு சொல்றான். அவங்க மாமாவும் அதெல்லாம் அவனுக்கு வாங்கி பேக் பண்ணி கொடுக்குறாரு. அப்புறம் அவங்க அத்தை கிட்ட, அவன் எனக்கு பலகாரம் பண்ணி தாங்க அத்தை அப்படின்னு கேக்குறான். அவங்க அத்தையும் முறுக்கு, அதிரசம் இதெல்லாம் சுட்டு அவனுக்கு பலகாரம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் அவன் ரொம்ப தயங்கிக்கிட்டே இருக்கான், ஏதோ கேட்க முடியாம. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் கேளு அப்படின்னு சொல்லல ஈஸ்வரி அக்கா கிட்ட, எனக்கு தூக்கணாங்குருவியோட கூடு கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அந்த அக்காவும் அறையில அவங்க வச்சிருந்த தூக்கணாங்குருவியோட கூடை எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட குடுக்குறாங்க. இவன், நான் இதை கேட்கல அப்படின்னு சொல்றான். அந்த அக்கா, அப்ப நீ எதை கேக்குற அப்படின்னு கேட்கல, எனக்கு இப்ப அது தென்னை மரத்துல பச்சை பசேல்னு ஒரு கூடு கட்டிக்கிட்டு இருக்குல்ல, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு கேக்குறான். அந்த அக்கா, அதை மட்டும் கேட்காதே அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த கதையோட தலைப்பா அமைஞ்சிருக்கு. அவன் ஏன் அதை மட்டும் கேட்க கூடாது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த அக்கா சொல்றாங்க, இப்பதான் அது மரத்துல கூடு கட்டிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அது போய் அதுல முட்டையிடணும். அந்த முட்டையெல்லாம் பொரிஞ்சு அது வெளியில போகணும். அதுக்கப்புறம் காஞ்சு போய் அது கீழே விழுகையில தான் அந்த கூடை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு இப்ப அந்த கூடு தேவையா இருக்கு. அதனால அதை நம்ம எடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நவீனும் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த அக்கா கிட்ட இருந்த பழைய கூடு இருக்குல்ல, தூக்கணாங்குருவி கூடு அறையில எடுத்துட்டு வந்து வச்சிருந்தாங்கல்ல, அதையே வாங்கி பேக் பண்ணிக்கிட்டு போறான். இந்த கதையோட மாரல் என்ன அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு தேவைப்படும் போது தேவைப்படும் பொருளை நம்ம அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்க கூடாது. அவங்களுக்கு தேவையில்லாத போது அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கதையோட மாரல். இந்த கதை எங்க இருந்துச்சு அப்படின்னா, பயணப்புறாவில் பரப்போமா அப்படிங்கிற புத்தகத்துல இருந்துச்சு. இதை எழுதினவங்க முனைவர் தேவிநாச்சியப்பன்.
நன்றி.